be speaking in English. Welcome everybody. Welcome to our 50th anniversary Golden Jubilee celebrations. We've been waiting for this day for a very long time to meet you and greet you and to honor you. Thank you for your presence. First and foremost, I would like to welcome and honor and thank Professor Kumara Vadivel and Professor K. Kandasamy and Honorable Vice Chancellor, Professor Sri Sakunaraja, Professor Mohanadas, and our Dean of the Faculty of Science, Professor Navirajan. Thank you so much for your heartfelt welcome to you and to all of our alumni here. Thank you so much for coming. Today is a day of celebration. We are celebrating 50 years of success, 50 years of achievements, 50 years of resilience. We have overcome many obstacles. அனைவருமே எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய அந்த விஞ்ஞான பீடத்தினுடைய அந்த 50வது பொன்விழா ஆண்டில் கூடியிருக்கின்றோம். எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பெருமைகள், நாங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தையும் பற்றி பேசியிருந்தார்கள். இந்த பல்கலைக்கழகத்தின் ஊடாக பட்டம் பெற்று இந்த விஞ்ஞான பட்டதாரிகளாக எங்களுடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு பின்னால் இருக்கின்ற சில பொறுப்புகளை கூறி எனது உரையை தொடரலாமல் இருக்கின்றேன். ஓர் உயரிய அறிவுசார் குழுமமாக நாம் இன்று கூடியிருக்கின்றோம் என்பது மனமகிழ்ச்சியை தருகின்றது. துரதிர்ஷ்டவசமாக நமது சமூகம் ஒன்று கூடி செயற்படுதல் என்ற தலைமையில் குறைபாடுடையதாக இருந்து வருகின்றது என்பதை பெருங்குறையாக பலராலும் சிலாகிக்கப்படுகின்றோம். நாம் நமக்கிடையான கருத்து வேறுபாடுகளை அப்படியே கருத்து வேறுபாடுகளாக மட்டும் இருக்கவிட்டு நாம் உண்மையாக ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். சமூகவியல் நோக்கில் குடும்பம் என்பது மிகச்சிறிய அழகு, ஆனால் அது ஒரு சமூகத்தின் ஒரு அழகு. நாம் அனைவரும் அறிவோம், அது சமூகத்தின் அழகு. இன்று நாம் ஒவ்வொருவரும் நமது குடும்பத்தை பொருளாதார ரீதியிலும் சரி, ஏனைய துறைகளிலும் சரி பலப்படுத்த தீவிரமாக முனைந்து வருகின்றோம். ஆனால் ஒவ்வொரு குடும்பமும் சிறப்பாக வாழ இந்த சமூகம் அவசியமானது. எனவே சமூகம் சார்ந்த கரிசனை, சிந்தனை முக்கியமானது. நமது தூர நோக்கின் ஆரம்பம் நமது அன்றாட கடமைகளை சரிவரச் செய்வதிலேயே ஆரம்பிக்கின்றோம் என்பது முக்கியமானது. உதாரணமாக ஒரு ஆசிரியனோ ஒரு விரிவையாளனோ நினைத்தால் எப்படியான கல்வி சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஒரு ஆசிரியரால் அல்ல விரிவுரையாளரால் ஏழை மாணவர்களை, ஆதரவற்ற மாணவர்களை முழுமையாக உயர்த்த முடியும் என்பதுடன் அது எத்தனை உயர்வான பணி. நமது நன்மைகளுக்காக, நமது உரிமைகளுக்காக நாம் கொடுப்போமானால் நான் கூறிய சமூக நோக்கினை அடைவதில் பெரிய தடைகள் எதுவும் வரப்போவதில்லை. அன்றாட கடமைகளை சிறப்பாக முழு மனத்துடன் நிறைவேற்றுவோம். அறிவுசார் பெரியோர்களே, நாம் அழிந்து கொண்டிருக்கும் இனமல்ல, போர்களாலும் அழிவுகளாலும் தான் இந்த உலகம் செதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதனையான உண்மை. ஆனால் இன்றைய ஒழுங்கில் ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம், மனித உரிமைகள் என்பன வசீகரிக்கும் சொல்லாடல்களாக பயன்படுத்தப்பட்டாலும் கூட நாம் எமது வலிமைக்காக இவற்றை பயன்படுத்த முடியும். எனவே இந்த அறிவுசார் சபையினர் வெறுமனே எமது இளமைக்கால உணர்வுகளை மீட்டி பார்த்து மகிழ்ச்சி அடைவதில்லை மற்றும் திருப்தி அடைந்த விழாவில் உயர்ந்த நோக்கினை, இலக்கினை நோக்கி பயணிக்க வேண்டும் என வேண்டுகிறேன். நாம் இந்த பல்கலைக்கழகத்தில் பெற்ற பெருங்கல்வியையும் இதுவரை நாம் இந்த உலக வாழ்வில் பெற்ற அனுபவத்தையும் எமது மீதம் இருக்கின்ற வாழ்வில் எவ்வாறு நகர்த்தி சென்று எதிர்கால சந்ததியினருக்கு எப்படி பயன்பட போகிறது என்பதை நாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். இன்றைய தினம் நாங்கள் 1999ஆம் ஆண்டு 25வது வெள்ளி விழா நிகழ்வில் ஒரு மாணவனாக பல நிகழ்வுகளிலும் பல போட்டிகளிலும் கலந்து கொண்டு என்று ஒரு இந்த பல்கலைக்கழகத்தின் வெளியேறி ஒரு பட்டதாரியாக இந்த பொன்விழாவில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கின்றது. பல துன்பமான நிலைகளுக்கு அப்பால் இந்த பல்கலைக்கழகத்தின் வெளியேறியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு பின்னால் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது, விஞ்ஞான பட்டதாரிகளாக. நேற்றைய தினம் எங்களுடைய பாடசாலையிலே தர்மராஜா கல்லூரிக்கான ஒரு கலாச்சார நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. கலாச்சாரத்திலே செழுமை மிக்க இந்த தமிழினம் எனது பார்வையிலே அந்த சிங்கள மாணவர்களுடைய கலாச்சார நிகழ்வுகளிலும் அவர்களுடைய பண்பாடுகளிலும் தோற்று போனவராக நான் உணர்ந்து கொண்டேன்.
இது இப்போது இருக்கின்ற அந்த வணிகமயப்படுத்தப்பட்ட இந்த தனியார் கல்வி துறைகள் கூடாக, தனியார் கல்வி நிலையங்களின் செல்வாக்கு ஊடாக மாணவர்கள் இந்த ஆளுமை விருத்தி, இந்த மென்திறன்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு பின்னால் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. வெளிவருகின்ற மாணவர் சமூகத்தை ஒரு மென்திறன் உள்ள சமூகம் நோக்கிய சிந்தனையுடைய மாணவர்களாக மாற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு பின்னால் இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் நாங்கள் அனைவருமே ஒரு பொன் விழாவுக்காக கூடியிருக்கின்றோம். இந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கற்றலில் ஈடுபட்டதை விட அந்த புறக்கிருத்திய செயற்பாடுகள் அல்லது இங்கு பெற்றுக்கொண்ட அந்த மென்திறன்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய விஞ்ஞான பட்டதாரிகளாக இந்த சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எவ்வளவு தூரம் உதவி இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்தபடியும் எங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த பாரிய பொறுப்பு இனி வருகின்ற அந்த இளைய தலைமுறையினரை நிச்சயம் இந்த கற்றல் செயற்பாடுகளுக்கு அப்பால் இந்த மென்திறன்களை வளர்க்கின்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர்களாக நாங்கள் அவர்களை செதுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே அதற்காக விஞ்ஞான பட்டதாரிகளாகிய நாங்கள் உழைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இன்றைய இந்த பொன்விழா நிகழ்விலே இந்த பொன்விழா குழுவின் தலைவராக இந்த நிகழ்வினை ஒழுங்கமைப்பதில் பல்வேறு வழிகளிலும் எங்களோடு ஒத்துழைத்திருந்த புலம்பெயர் விஞ்ஞான பட்டதாரிகள், உள்ளூரிலே இருக்கின்ற விஞ்ஞான பட்டதாரிகள் மிக கடினமான ஒரு உழைப்பினூடாகவே இன்றைய இந்த தினம் நாங்கள் இந்த நிகழ்வினை அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த புலம்பெயர் பட்டதாரிகள், அதாவது விஞ்ஞான பட்டதாரிகள் ஒருங்கிணைப்பதில் பல்வேறு சில சிக்கல்கள் அல்ல அவர்களை ஒருங்கிணைக்காமல் இருந்திருந்தால் அவர்களுடைய அந்த சிக்கல் தன்மையை பொறுத்து எங்களையும் மன்னித்தருமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் என்னையும் இந்த பொன்விழா குழுவின் தலைவராக அமர்த்தி இந்த வாய்ப்பினை தந்தமைக்காக எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. பேராசிரியர் அவர்கள் கடதராசா திவ்யநாதன் அவரும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டயக்னோஸ்டிக் சயின்ஸ், பியூட்டிக் ஹெல்த் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நானோ மெடிசின், ஆண்டர்சன் கேன்சர் சென்டர், டெக்சாஸ், USA பணிபுரிகின்றவர் பேராசிரியர் திரவிநாதன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். பேராசிரியர் குமாரவடிவேல் ஐயா அவர்களுக்குரிய பாரியார் அவர்களுக்கான மலர் மாலையை என்னுடைய சங்கத்தினுடைய செயலாளர்கள் அணிவித்து கௌரவித்திருந்தார்கள். பேராசிரியர் குமாரவடிவேல் அவர்களுக்குரிய பொன்னாடை இப்பொழுது திரு புவனேந்திரன் திவ்யநாதன் அவர்கள் இப்பொழுது அணிவித்து கௌரவிப்பார். பேராசிரியர் திவ்யநாதன் அவர்களுக்கான நினைவு பரிசு வழங்குவதற்காக என்னுடைய ஓய்வு நிலை மாவட்ட அரசாங்க அதிபர் திரு வேதநாயகன் ஐயா அவர்கள் என்பாக அழைக்கின்றோம். பேராசிரியர் குமாரவடிவேல் ஐயா அவர்களுக்குரிய நினைவு பரிசு வழங்குவதற்காக வேதநாயகன் ஐயா அவர்களுடைய பெருமைமிக்க ஒரு பழைய மாணவன், யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் அங்கிருந்து ஓய்வு பெற்றவர் வேதநாயகன் ஐயா அவர்கள். அவர் இருந்த பொழுது பல கேட்டார், இவரும் இங்கேயா படித்தார், அவரும் இங்கே தான் படித்தார், இப்படித்தான் எல்லோரும் கேட்கிறார்கள். பேராசிரியர் குமாரவடிவேல் அவர்களுக்குரிய நினைவு பரிசு வழங்குவதற்காக ஓய்வு நிலை அரசு அதிபர் வேதநாயகன் அவர்கள். தொடர்ந்து பேராசிரியர் கந்தசுவாமி அவர்களுக்கான கௌரவம் வழங்கப்படுகிறது. பேராசிரியர் கந்தசுவாமி அவருடைய மாலை அணிவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது என்னுடைய வடக்கு மாகாண நிலை அளவை அத்தியட்சராக இருக்கக்கூடிய சேவை ஜெனரல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பதவியை உயர் செய்கின்ற என்னுடைய திரு சிவானந்தன் ஐயா அவர்களை என்பாக அழைக்கின்றோம். அவரும் இங்கே தான் படித்தார். வடக்கு மாகாணத்தினுடைய நில அளவை அத்தியட்சர் திரு சிவானந்தன் என்பாக அழைக்கிறோம். அவருக்கு பேராசிரியர் கந்தசாமி அவருடைய மாணவர் மாலை அணிவிக்கின்றார். தொடர்ந்து பொன்னாடை அணிவிப்பதற்காக நில அளவை அத்தியட்சராக இருந்து ஓய்வு பெற்று திரு மதிப்புக்குரிய சின்ன தம்பி கருணா ஐயா அவர்களை அழைக்கின்றோம். பொன்னாடை அணிவிப்பதற்காக பேராசிரியர் கந்தசாமி அவர்களுடைய நினைவு சின்னத்தை வழங்குவதற்காக நான் அன்பு கொண்டு அழைப்பது ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கே வருகின்றக்கூடிய என்னுடைய செயற்குழுடைய உறுப்பினர் பேராசிரியர் சரஸ்வரானந்த ராஜா சிவானந்தன் ஐயா அவர்களை என்பாக அழைக்கின்றோம். ஒரு சிரேஷ்ட விஞ்ஞானியாக என்னுடைய பீட்டர் மெக்கலம் கேன்சர் சென்டரில் படிக்கின்றவர். அது மட்டுமல்லாமல் அசோசியேட் இணை பேராசிரியராக ஆஸ்திரேலியாவுடைய RMIT யூனிவர்சிட்டியில் பணிபுரிகின்றார்.
அவர் இப்பொழுது பேராசிரியர் கந்தசாமி அவர்களுக்குரிய நினைவு சின்னத்தை வழங்குவார். பேராசிரியர் கந்தசாமியுடைய பாரியாருக்கு மலர்வாழ்வை அறிவிப்பதற்காக பல்கலைக்கழகத்தினுடைய மகேஸ்வரர்கள் அழைக்க இருந்தவும் தொடர்ந்து எங்களுடைய முன்னாள் பீடாதிபதிகள் வரிசையிலே அடுத்த வரிசையில் இருப்பவர் என்னுடைய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்யநாராயண அவர்கள் அவர்களுக்கான பொன்னாடை வழங்குவதற்காக அணிவிப்பதற்காக இங்கே எங்களுடைய வருகை தந்திருக்கிற நம்முடைய முதலாவது அணியைச் சேர்ந்த மாணவர் மதிப்புமிக்க மொரட்டோ பல்கலைக்கழகத்தினுடைய ஓய்வு நிலை பதிவாளர் திரு சாதிக் ஐயா அவர்கள். ஷாதிக் ஐயா அவர்கள் மொரட்டோ பல்கலைக்கழகத்தினுடைய ஓய்வு நிலை பதிவாளர். பொன்னாடை அணிவிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடை அணிவிக்குமாறு அவருக்கான நினைவு பிரச்சனை வழங்குவதற்காகவும் மாலை அணிவிப்பதற்காக நாங்கள் என்போடு அழைக்கிறோம். சிந்துமார்கள் என்பாக அழைக்கிறோம். மாலை அணிவிப்பதற்காக நினைவு பிரச்சனை வழங்குவதற்காக எங்களுடைய பௌதிகவியல் ஆசிரியர் அதுக்குரிய திரு குமரன் அவர்களை என்பாக அழைக்கிறோம். அரங்குக்கு பேராசிரியர் ஸ்ரீ சத்யநாராயண அவர்களுக்குரிய நினைவு பிரச்சனை வழங்குவதற்காக தொடர்ந்து இன்னும் ஒரு உணர்வுபூர்வமான தருணம். பேராசிரியர்கள் எங்களுடைய மறைந்த பேராசிரியருடைய சார்பாக நாங்கள் அவர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்க இருக்கின்றோம். நினைவு சின்னங்களை வழங்கி அவருடைய ஆத்மார்த்தமாக நாங்கள் நினைக்க இருக்கிறோம். நம் அழைப்பின் பேரிலே இங்கே வருகை தந்திருக்கிறார் எங்களுடைய பேராசிரியர் அவரத்தோடு இந்த பேராசிரியர் பீடாதிபதி விக்னேஸ்வரன் அவருடைய பாரியார் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரை அன்பாக அரங்குக்கு அழைக்கின்றோம். அவருடைய பிள்ளைகளையும் அன்பாக அரங்குக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு என்னுடைய பழைய மாணவர்கள் சங்கத்தினுடைய சார்பிலே என்னுடைய நினைவு பரிசை அந்த நினைவு சின்னத்தை என்னுடைய சங்கத்தினுடைய தலைவர் திரு குணசேகரன் ஐயா அவர்கள் கையளிப்பார்கள். எதிர்பாராத ஒரு கணத்திலே எங்களுடைய பேராசிரியர் விக்னேஸ்வரன் ஐயாவுடைய பிரிவு நிகழ்ந்தது. அவர் இன்றைக்கு நம்மோடு இருந்திருக்க வேண்டியவர். காலம் நம்மிடம் இருந்தவரை பிரித்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகளும் மனைவி இந்த அரங்கத்தில் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக இவர்களுக்காக அவர்களுக்கு நன்றி. நாங்கள் இப்பொழுது ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாம். முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் கே.பி. ஜெயதேவன் ஐயாவுடைய நினைவு பரிசு என்னுடைய சங்கத்தினால் அவரிடம் உரிய முறையில் கையளிக்கப்படும் என்பதையும் இந்த கணத்திலே அறிய தருகின்றோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால் இங்கே வருகை தரவில்லை. இப்பொழுது முன்னாள் பீடாதிபதிகளுக்கான கௌரவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை தொடர்ந்து இந்த நிகழ்வை நினைவுகளும் அங்கே இருக்கிறது. அவருடைய ஆற்றல் மிக்க அந்த ஆளுமை அந்த புத்தகத்திலே பிரதிபலிக்கின்றது, தெரிக்கின்றது. அதை நீண்ட உழைப்பிலே அவர்கள் மூவருமாக இணைந்து அவர்களோடு பலர் அங்கே கை கொடுத்தார்கள், இணைந்து இந்த உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு நம்மளுடைய மனப்பூர்வமான நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறோம். President of Faculty of Science Alumni Association, Secretary of the Faculty of Science Alumni Association, Dr. Satyanarayan, Chairperson of the POSA Golden Jubilee Action Committee, Mr. Sindil Maran, our Vice Chancellor, Professor Sri Satyanaraja, and the former Vice Chancellors, and the Chancellor of Vavuniya Campus, Professor Monadas, and respected council members,
Dean of the Faculty of Science, Professor Ravirajan, and deans from the other faculties, my colleagues, and our beloved alumni. A very good evening to all of you. Today, we are celebrating half a century of existence of the Faculty of Science, persevering through challenges and achieving significant milestones. On this special occasion, ஓடுகிற வண்டியோட
Everybody